அண்ணா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு போகிறாங்க, பின்னாடியே பரணியும் போயிட்டுருக்காங்க. அப்போ ரவுடிங்க எல்லாரும் உஷாராக பரணி கவனிச்சிட்டாங்க. ஒரு ரவுடி எழுந்திரிச்சு சண்முகத்துக்கு பக்கம் போகும்போது பரணி மந்திக்கிட்டு வந்து சண்முகத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. சண்முகத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ இவன் இங்கே வந்தான்னு பார்க்குறாங்க. இல்லை பரணி நீ எங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. டே உன்னை சுற்றி உட்காந்துருக்கிறவங்க பூரா பாதி பேர் உன்னை கொல்ல வந்திருக்காங்கடா, நீ விசுக்குன்னு திரும்பாதான் மெல்ல திரும்பி பாருங்கிறாங்க. சண்முகமும் அதே மாதிரி மெதுவாக அவங்கங்க பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்கள முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், நான் முந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. டே மரியாதையாக சொன்னால் கேளு, பிரச்சனை வேண்டாம்டா, பிரச்சனை பண்ணுனா நம்ம தான் மாட்டிக்குவோம், கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க பரணி. டே கோவப்படுறதுடா, கோவத்தை விட அறிவு தான் வேலை செய்யணும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கிறாங்க. டேய் நான் கனவுல பார்த்தேன்னு சொன்னேனே அதே பஸ் தான் இதுவும், கனவுல கொல்ல வந்தாங்கன்னு சொன்னனால அவனுக்கு தான் இவனுங்களும், கொஞ்சம் கவனமாக இருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கலான்னு பரணி சொல்லிட்டு வராங்க. சண்முகமும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியும் எஸ்கேயும் ஆட்டோவில் வெகு வேகமாக எப்படியாவது இந்த யாகத்தை நிறுத்தணும்னு வந்திருக்காங்க. டேய் சனியா பாத்தியாடா, அண்ணாமலை தீபம் மாதிரி எப்படி சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது பாரு யாகத்தில் அப்படிங்கிறாங்க. ஆமா ஐயா, நம்ம நினைச்சதெல்லாம் நடந்து முடிக்க போகுதுங்கிறாங்க சனியன். பின்ன என்னடா சனியா, இந்த யாகம் முடிச்சதுமே அந்த பெருமையை சண்முகம் இல்லாத போயிடுவான் பாருங்கிறாங்க. இதை பாக்கியமும் எஸ்கேயும் கேட்டுட்டு அட பாவிகளான்னு நினைக்கிறாங்க. அவ உசிரே சீக்கிரம் போனாலும் போயிருமுங்கிறாங்க. ஆமா ஐயா, நல்ல செய்தி வரும் பாருங்கிறாங்க சனியன். இல்லை எஸ்கி, இந்த யாகம்னு எவ்வளவு நேரம் நடக்கும்னு கேட்குறாங்க பாக்கியம். அத்தே 1 மணி நேரம் சொன்னாங்க, இன்னும் 3/4 மணி நேரம் போயிடுச்சு, 1/4 மணி நேரம் தான் இருக்குதுங்கிறாங்க எஸ்கி. எஸ்கி இந்த யாகம் நடக்க விடாமல் ஏதாச்சும் பண்ணனடி, இந்த யாகம் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா சண்முகத்தோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுடி, இந்த யாகத்தை எப்படியாவது பாதையில் நிறுத்தி ஆகணுங்கிறாங்க பாக்கியம். அது எப்படி எத்த முடியும்னு கேட்குறாங்க எஸ்கி. அவர்கிட்ட பேசி ஏதாவது இதை கலைக்க முடியுமான்னு பார்க்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் போய் நிற்கிறாங்க. சவுந்தரபாண்டி பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க, என்ன 2 பேரும் முன்னாடி வந்து நிற்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் பசி தாங்க மாட்டீங்கல்ல, எங்க காலையில் விடிச்சு வெறுவத்தோட உட்காந்துருக்கீங்களே, 2 இட்லியை பிச்சு வாயில் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்க வேண்டியதானே, நிறைஞ்ச வயிற்றோட சாமியை கும்பிட்டா தானே நிம்மதியாக இருக்குங்கிறாங்க பாக்கியம். ஐயா என்னடி என்னோட புண்ணியத்தை கெடுக்க பார்க்குறியா, யாக முடியறக்குள்ள ஒரு பொட்டு வாய்ஸ் கூட என் வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது தெரியுமா, வெறும் வயிற்றுல பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வெறும் வயிற்றுல பண்ண வேண்டிய யாகம் இது. முதல்ல இங்கேருந்து போ, யாகத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து கொடு, இங்கேருந்து போ போ அப்படின்னு விரட்டுறாங்க. சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் எஸ்கீரா சமையல் கட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே ஐயர் வந்து மறுபடியும் நெய் வேணும்னு கேட்குறாங்க. இரும்புறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. போகதாமா காரணம், அதுதான் கொஞ்சம் உம்மட்டெல்லாம் அலறலாம் இருக்குதுங்கிறாங்க. நீங்கள் ஊற்றி வைங்கம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஐயர் வெளியில் போகிறாங்க. எஸ்கியும் பாக்கியும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்களா அத்தை, அந்த பாட்டிலில் பெட்ரோல் இருக்குது, அது எப்படி இது இங்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சிவபாலம் வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அவன் அண்ணன் வண்டியிலேருந்து திருடி வச்சிருக்காங்கங்கிறாங்க. அதை இங்கேயே வச்சுட்டு போட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க. சரி சரி அதை எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு 2 பேரும் ஐடியா பண்ணுறாங்க. பெட்ரோலையும் நெய்யும் கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்க. ஐயரும் வந்து அதை வாங்கிட்டு போகிறாங்க. இந்தங்க நிறைய இருக்குது, தலைமாம் கொண்டு போங்கன்னு கொடுத்துட்றாங்க. எஸ்கே பெட்ரோல் கலந்து கொடுத்து விட்டாச்சு, வா என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வான்னு போகிறாங்க. மாமா வேற யாகத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, அந்த பெட்ரோல் ஊற்றுனா மாமா மேலே தீ பிடிச்சிடாதான்னு கேட்குறாங்க எஸ்கே. ஏய் பிடிச்சாத்தான் நம்மளுக்கு என்னடி, பேசாமல் இரு கொஞ்ச நேரம். சவுந்தரபாண்டியா ஐயர் எழுந்திரிச்சு நின்று யாகத்துக்கு பக்கத்தில் வந்து நெல்லுங்க, உங்கள் எதிரி அழியணும்னு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் யாகத்தை வேண்டிக்கோங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் அப்படியே சொல்லுங்கிறாங்க. சரின்னு சொல்லி சவுந்தரபாண்டியும் வந்து நிற்கிறாரு. கடைசி யாக மந்திரத்தை சொல்லி நெய் ஊற்றணும்னா உங்கள் எதிரி தானா அழிஞ்சிடுவான்னு சொல்லிட்டு வராங்க ஐயர். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே திருப்பி சொல்லுங்கன்னு ஐயர் சொல்ல அப்படியே திருப்பி சொல்லிட்டு வராங்க சவுந்தரபாண்டி. கோயிலில் இருக்கிற முருகனை காட்டுறாங்க. அங்கே சண்முகம் பரணி 2 பேரும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது சண்முகம் சொல்கிறாங்க, பரணி எதிரிங்கெல்லாம் உஷாராயிட்டாங்க, நீ அந்த சீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் போங்கிறாங்க. முடியாது முடியாது, செத்தாலும் நான் உன் கூட தான் சாவேன், மரணம்னு இருந்துச்சுன்னா நம்ம 2 பேத்துக்கு சேர்ந்து தான் சாவுங்கிறாங்க பரணி. பரணி சண்முகத்தை சுற்றி எதிராளிங்க எல்லாரும் கத்தியும் கையுமா நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக யாகம் நடந்துட்டு இருக்குது. ஊற்றுங்க நல்லா ஊற்றுங்க, நெய்யை ஊற்றி நல்லா யாகம் பண்ணுங்க சாமின்னு சனியன் சொல்கிறாங்க. ஐயரும் அதே மாதிரி அந்த நெய்யில் கலந்த பெட்ரோலை ஊற்றுறாங்க. ஊற்றுனதும் தீ குபீர்னு பிடிக்குது. இதை கண்டதும் அங்கேருந்து ஐயராகட்டும் சவுந்தரபாண்டி ஆகட்டும் எல்லாரும் பயந்து அலறி அடித்து அந்த பக்கம் இந்த பக்கம் உளுந்து எழுந்திரிச்சு கொண்டிருக்காங்க. ஐயரெல்லாம் யாகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு தலை தெறிக்க வெளியில் ஓடிட்டாங்க. சவுந்தரபாண்டி அந்த பக்கமாக விழுந்து கிடந்தவர் அலங்காமல் எட்டி பார்க்குறாங்க. சண்முகம் பரணி 2 பேருமே உஷாராயிட்டாங்க. ரெவடிட்டு இருந்து அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பஸ் பிரேக் போடுறாங்க. பிரேக் போட்டதும் எல்லாரும் ஒன்று முன்னாடி விழுந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே வள்ளி தெய்வான முருகர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க. ஐயா வண்டிக்கு முன்னாடி எதுக்கையா வந்து நின்னீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, எந்த ஒரு பஸ்ஸுமே நிற்க மாட்டேன்ருச்சு, அதான் இந்த பஸ்ஸை நாங்கள் குறுக்காட்டணும், திருவனந்தபுரத்தில் வள்ளி தெய்வான வேஷம் போட்டு கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் டக்குன்னு இப்படி வரும்படி ஆகி போச்சுங்கிறாங்க. பரணி பார்த்ததும் அந்த முருகர் வேஷத்தில் இருக்கிறவங்கள கையெடுத்து கும்பிட்றாங்க. அதான் நான் ஒன்றும் முருகர் இல்லை, முருகர் வேஷம் போட்டிருக்கேன், உண்மையான முருகன் கோயில் இருக்கான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரணியோட கண்ணுக்கு அதுதான் உண்மையான முருகனா, உயிரை காப்பாற்றின முருகனா கண்ணுக்கு தெரியுறாங்க. சவுந்தரபாண்டி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஐயர் ஒருத்தர் கூட கண்ணா, டே ஐயரெல்லாம் ஓடிட்டாங்கடா, புடிடாங்கிறாங்க. சனியனும் பின்னாடியே ஓடி பார்க்குறாங்க. ஐயரெல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. யோ மரியாதையாக பணத்தை வாங்கினீங்களா, வந்து யாகத்தை முடிச்சு கொடுங்கன்னு கூப்பிட்றாங்க. சவுந்தரபாண்டி ஐயா எங்களை மன்னிச்சுக்கோங்க, யாகம் நடக்கும்போது அவசகுணமாக நடந்துருச்சு, உங்கள் எதிரிக்கு ஆயுள் ரொம்ப கெட்டி, அவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம்னா அதிகமாக, திரும்பவே யாகத்தை பண்ணணும்னா நாங்கள் உசுர் பழைக்க முடியாதுங்க ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, உங்கள் எதிரிக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் துண்டை காணான் துணியை காணான்னு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க 3 பேருமே. சவுந்தரபாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறாரு.
பஸ்ல ஒரே நேரத்துல ரவுடிகளை 2 பேர்த்தையும் கையில இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க சண்முகம். போனையும் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. முத்துப்பாண்டி ஒரு ரவுடிக்கு போன் பண்ணி, ஏலே என்னல மாத்தாண்ட வந்துருச்சா, என்ன போட்டு தள்ளிட்டீங்களாடா மானங்கிட்ட பயல்களேன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் போனக்கான சண்முகம் சொல்லி முடிக்காதையாடா இருக்கீங்க, சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு முத்துப்பாண்டி. அது மானங்கிட்ட பயில இன்னும் சண்முகம் சாவல, சண்முகம் தான் பேசுறேன்னு சொல்றாங்க சண்முகம். டேய் யார் பேசுறதுன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. டேய் கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சியல்ல, உன் தங்கச்சி புருஷன் தாண்டா பேசுறேன்னு சொல்றாரு. ஆள் அனுப்பினியல, அவனுங்களை போட்டு தள்ளிட்டு இந்த சண்முகம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க முத்துப்பாண்டி. 4 பேர்த்த அனுப்பி வச்சில்ல, அதுல ஒருத்தனையாவது நீ ஆம்பளை அனுப்பிச்சு வச்சிருக்கலாமான்னு கேக்குறாங்க சண்முகம். கெடுத்துட்டானுங்களா, அம்புட்டி கெடுத்துட்டானுங்களான்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க. ஆமாண்டா, முதல்ல நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேருக்கு நேர் மோதிடா பார்க்கலாம். நீ அனுப்பின ஆளுகளை நான் அடிச்சு நொறுக்கிட்டேன்டா, முடிஞ்சா வந்து அள்ளிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்றாங்க. சண்முகம் அந்த ரவுடிகளை ஒவ்வொருத்தரை அடிச்சு பஸ் விட்டு வெளியே தள்ளிட்டு இருக்கிறாங்க. வேஷம் போட்டுட்டு வந்த முருகன் வள்ளி தெய்வான வேஷம் போட்டுட்டு வந்தவங்களும் சேர்ந்து அந்த ரவுடிகளை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ரவுடிங்களை ஓட ஓ முருகா திருமுருகான்னு சொல்லி பச்சாடை உடுத்தினவங்களும் துரத்தி வெளுத்து வாங்குறாங்க. அவங்க ஆளைக்கான அம்பக்கான ஒட்டமா ஓடிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு முட்டிட்டாங்க. முருகர் வேஷத்துல இருக்கிறவங்க பரணியை பார்த்து சொல்றாங்க, என்னத்தா முருகன் நெசமாலுமே உங்களை காப்பாத்திட்டான் போல இருக்குங்கிறாங்க. ரொம்ப நன்றி முருகாங்கிறாங்க பரணி. நன்றி எனக்கு சொல்லாதாத்தா, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு முருகனை கை காட்டுறாங்க அந்த முருகர் பக்தர். வாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகத்தை கூட்டிட்டு போறாங்க. இங்க சவுந்தரபாண்டி சனியனை கூட்டிட்டு வந்து எப்படிடா இப்படி குபேர்னு தீ பிடிச்சது ஒன்றும் தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா நீங்க தான் நெய்யை அள்ளி ஊற்ற சொன்னீங்க, அவனும் எக்கச்சக்கமா ஊற்றிட்டான் போல இருக்கு, அது குபேர்னு தீ பிடிச்சிட்டுன்னு சொல்றாங்க சனியன். டேய் நீ வக்கத்து சோத்துல ஊத்துற நெய்யின்னு நினைச்சியாடா, இது யாகத்துல இப்படி தான் ஊற்றுவாங்க. அந்த ஐயர் சாமி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னானல்ல, அப்படி சொல்லும் போது அவன் ஏதோ தப்பான மந்திரத்தை சொல்லிட்டான்டா, அதனால தாண்டா அந்த தீ அப்படி பத்திருச்சுன்னு நினைச்சிட்டாங்க இந்த சவுந்தரபாண்டி. ஏதோ பாக்கெட் மேலே எஸ்கே மேலே சந்தேகம் வரல சவுந்தரபாண்டி. முத்துப்பாண்டி ஓடி வந்து எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சுங்கிறாங்க. என்னல அங்க என்ன போச்சுன்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் தப்பிச்சிட்டான்ப்பா, அவனை போட்டு தள்ளுறதுக்கு 4 பேர் வெளியூர் ஆளுக, பெரிய ஆளுக, அவனுங்களை வச்சுதான் சண்முகத்தை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அங்கேயும் சண்முகம் தப்பிச்சிட்டான்ப்பான்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. ஏன்னா விளங்காத பையில இருக்கிற உனக்கு எவ்வளவு ஐடியா பண்ணி எவ்வளவு சௌகரியம் பண்ணி கொடுத்தேன், அவனை போட்டு தடுறதுக்கு உனக்கு திப்பு இல்லையாங்கிறாங்க. ஐயோ அப்பா, அது மட்டும் இல்லப்பா, அவனுக்கு கொலை பண்றதுக்கு கூலிக்காரங்களை அனுப்பிச்சதும் நான் தானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. நீ பெரிய அழகுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மூட்டை தோக்கிறவனை அனுப்பிச்சு வச்சிருப்பேன், அவன் கண்டுபிடிச்சு போட்டான் போல இருக்கு. சே எல்லாருமே முட்டா பயல்களாவே நம்மளுக்கு வந்து அமைறானுங்களே. வந்தவனு என்னடானா இந்த யாகம் பண்ண முடியாதுன்னு வச்சு கொளுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடானா கொலை பண்ண போனவன் தோத்து போய் நிற்கிறான். ஏன்டா என்னை ஒரு தடவை கூட ஜெயிக்கவே விட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா இப்போ என்னோட திட்டமெல்லாம் வீணா போச்சு, அது மட்டும் இல்லாம நான் தான் கொலகாரன்னு தெரிஞ்சு போச்சு. வருவான் என்னை நேரம் வந்து போட்டு தள்ளுறதுக்கு வருவான், அவனை தப்பிக்க விட்டியல்ல, வந்து தீர்வான், வந்தே தீர்வான், வந்து உனைய போட்டு தள்ள வருவான் பாருங்கிறாங்க. ஐயோ அனுபவிச்சேதான் ஆகணும், நான் அனுபவிக்கிறேன்ல அனுபவிங்கிறாங்க. சண்முகம் பரணியை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டே இது ஜெயில்டா, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கறாங்க. உங்களோட ஆதார் கார்டு இருந்தா கூடன்னு கேட்கறாங்க சண்முகம். எதுக்குடாங்கிறாங்க. ஆமா விசிட்டிங் கார்டு வேணும், அதுக்கு தான் ஆதார் கார்டு என்ட்ரி போட்டு கொடுத்தா தான் நம்மளை உள்ள விடுவாங்கிறாங்க. டே உள்ள யார் இருக்கா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, என்ன எதுக்குடா கூட்டிட்டு போறேன்னு கேட்கறாங்க பரணி. உனக்கு எனக்குன்னு தெரிஞ்ச முக்கியமான ஒரு ஆள் உள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்க சண்முகம். ஆதார் கார்டு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க சண்முகம். இப்போ யாரை பார்க்குறேன்னு சொல்லு, அப்போ தான் நான் தருவேங்கிறாங்க பரணி. காலமாக எங்கள் அம்மாவை ஓடி போயிட்டான்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு திரியிறான்ல, 4 குழந்தைகளை தவிக்க விட்டுட்டு எவங்கோடையே ஓடி போயிட்டான்னு பழி போயிட்டு திரியிறானே உங்கள் அப்பா, அந்த பொம்பளையை நம்ம பார்க்க போகிறோம். சூடாமணி அத்தீவா பார்க்க போகிறோன்னு கேட்குறாங்க பரணி. ஆமாம், எந்த தப்புமே செய்யாத எங்கள் அம்மா 20 வருஷமா யாருக்காகவோ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு. என்ன இப்படி சொல்கிறேன், கொலையா, அவங்க யாரு கொண்டாங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் அவள் வாயாலேயே அவள் சொல்லுவா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி சண்முகம் பரணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பரணி அவங்களோட ஆதார் கார்டை கொடுக்குறாங்க. சரி இங்கேயே என்ன நான் போய் என்ட்ரி போட்டு வரேன்னு சொல்லி சண்முகம் போய் என்ட்ரி போட்டு வராங்க. ஜெயிலுக்குள்ளே சோகமாக கொண்டிருக்காங்க. அங்கே போய் சென்ட்ரல் வார்டை நம்ம கூப்பிடுறாங்க. சூடாமணி உன்னை பார்க்கறக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க வான்னு கூப்பிடுறாங்க. என்னோட மகனான்னு கேட்குறாங்க. ஆமாம் உன்னோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என் மருமக பரணியாக வந்திருக்காங்கிறாங்க. ஆமாம் டாக்டர்னு வேற போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஜெயிலரமா. என்னோட மருமக டாக்டர், என் மருமக டாக்டருக்கு படிச்சிருக்கா, என் நாத்தனார் பொண்ணு, என் மருமக செல்லக்கிளி என்னை பார்க்க வந்துட்டாளான்ட்டு போகிறாங்க. சூடாமணி தன்னோட மருமக பரணி வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் ஆசாசியாக போய் பார்க்கறக்காக ஓடுறாங்க. பரணி உள்ள வந்ததுமே என்னடா விசிட்டிங் பிளேஸ் இப்படியா இருக்கும், கம்பிக்கு அந்த பக்கம் தானே நின்று பேசுவாங்கங்கிறாங்க. ஆமா ஜெயிலர் மேடம் ரொம்ப நல்லவங்க, அதனால நேருக்கு நேராக பார்த்து பேசுற மாதிரி நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க சண்முகம். நேருக்கு நேரம் எங்க அம்மாவை பார்த்து பேசலான்னு சொல்றாங்க சண்முகம். அப்பவும் பரணினால நம்பவே முடியல. டே சண்முகம் உண்மையை சொல்லடா, நம்ம நிஜமாலுமே அத்தையை பார்க்க தான் வந்திருக்கோமான்னு கேட்குறாங்க. அம்மையை பார்த்தா நீயே தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஜெயிலர் மேடமும் சூடாமணியும் வந்துட்டு இருக்காங்க. அதோ என் அம்மா வந்துட்டு பாருங்கிறாங்க. பரணினால இதை நம்பவே முடியல. கண்ணு அகலமா விரிச்சு இது அத்தையா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. சூடாமணி ஆசையா அன்பா இதுதான் என் செல்லக்கிளியா, என்னோட பரணியா, என்னோட மருமகளான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. பரணி சூடாமணி கிட்ட கேட்குறாங்க. அத்தை அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அத்தை, எனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்கிறோமா. சூடாமணி அவங்க வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பரணியும் கேட்குறாங்க. சூடாமணி வாழ்க்கையில தான் அந்த சவுந்தரபாண்டி ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு தான் இந்த சூடாமணியை கொண்டு வந்து ஜெயிலில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சண்முகத்தை குடும்பத்தை தான் வாட்டுன்னு வாட்டி வாழ்வெடுத்துக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ சூடாமணி பரணி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா பரணி போய் சவுந்தரபாண்டி
பாண்டியை என்னமா பல்ட்டி அடிக்க வச்சு ஓட ஓட விரட்ட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம்.